Hi students, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது February exam 2022 பிராத்மிக் எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அண்ட் மாடல் பேப்பர்ஸ் இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாமே ரோமன் லெட்டர் வைஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ரெண்டு மாடல் பேப்பர்ஸ் ஆல்சோ நான் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கான டேட்டு டைமிங் அண்ட் தென் எப்படி நீங்கள் ரோல் நம்பர்ஸ் எடுக்கணும் அண்ட் தென் எப்படி கொஷின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணணும், ஸோ எல்லாத்துக்கான ஆன்சர்ஸும் நான் வீடியோஸாக கொடுத்துருக்கேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ இதில் இருக்கிற இந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த பிராத்மிக் லெசன்ஸ்க்கான வீடியோஸ் வந்து எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஒரு லெசன்ஸ்க்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணியும் நீங்கள் மீனிங்ஸ் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம போர்ஷன்ஸ் என்னென்ன லெசன்ஸ் எதாவது ரீட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பிராத்மிக்கில் இப்போது நான் ரோமன் லெட்டர் வைஸ் உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னு சொல்கிறேன். அதை நோட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஷுவராக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ மாடல் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு வந்து ரோமன் லெட்டர் வைஸ் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர்னால் என்ன கேட்பாங்க, அதில் எத்தனை லெசன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணணும், ஸோ அது எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூஷனாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு फर्स्ट रोमन लेटर என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. ஸோ அதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இது ஒன் லைன் ஆன்சர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கு நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா போதினி அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே நமக்கு அதுதான். இங்கே பாருங்க, போதினி. ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கனாலே இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக 20 லெசன்ஸ் இருக்கும். இந்த போதினியில் 20 லெசன்ஸ் இருக்கும். அது நாம் அதில் ஃபஸ்ட்டு 10 லெசன் மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்தந்த லெசன்ஸ்கில் ஒரு 3 கொஷின்ஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், யஹ் கியா ஹை, யஹ் கலம் ஹை. இந்த கலமுக்கு பதில் நீங்கள் மேஜ் எழுதலாம், கிதாப் எழுதலாம். இது வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த போதினியில் டோட்டலாக உங்களுக்கு 20 லெசன்ஸ் இருக்கும். நம்ம எத்தனை லெசன் படிக்க போகிறோம்? 10 லெசன்ஸ் படித்தா போதும். ஏன்னா உங்களுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, किन्हीं 5 प्रश्नों के उत्तर. 5னது 5. ஸோ 5 கொஷினுக்கான ஆன்சரை வந்து 1 லைனில் எழுத சொல்கிறாங்க. ஸோ எத்தனை கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க? நமக்கு டோட்டலாக 10 கேட்டுட்டு அதில் 5 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ 5 பிரச்சனை இங்கே நீங்கள் டாப்பில் பார்த்துக்கணும் எத்தனை கொஷின் ரைட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஸோ 10ல் 5 கொஷின்ஸ் எழுதணும். ஸோ இது எந்த டாப்பிக்லேருந்து வரப்போகுது? போதினின்ற ஹெட்டிங் வரப்போகுது. எத்தனை லெசன் படிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு 10 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்ஷரோங் மேம் லிக்கியே. அதாவது இது வந்து நம்பர்ஸ் இருக்கு இல்லை, லெட்டர்ஸில் எழுத சொல்கிறாங்க. நம்பர் கொடுத்துருவாங்க. இதுக்கான நம்பர் நேம்ஸை வந்து ஹிந்தியில் நீங்கள் எழுதணும். இப்போ 8னா 8, 11னா 11 அந்த மாதிரி. ஸோ இதுக்கு 4 को அக்ஷரோங் மேம். 4னா என்ன? 4 இல்லையா? அப்போ உங்களுக்கு எத்தனை கொடுக்குறாங்க? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து கொடுக்குறாங்க. 8 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? 8 கொடுத்துட்டு அதில் நீங்கள் எத்தனை அட்டன் பண்ண போறீங்க? 4 தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்பர்ஸ்க்கு நீங்கள் 1 to 30 வரைக்கும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ். ஸோ ஆக்சுவலி பிராத்மிக் வந்து 50 வரைக்கும் இருக்கும் போர்ஷன். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 30 நம்பர் நேம்ஸை நல்லா கிளியராக படிச்சிட்டிங்கனாலே ஷுவராக நீங்கள் அதில் 4 அட்டன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இப்போ நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதே நான் இம்பார்ட்டன்ஸ் எதை சொல்ல அதை படிச்சுட்டாலே ஷுவராக 100%க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதில் வந்துடும். ஸோ நீங்கள் அதில் நல்லாவே மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன், किन्हीं 2 पत्तियों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. அதாவது பத்தியோங்கா பாவாத், இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கான பாவார்த், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பிராந்திய பாஷாமையும் லிக்கியே, உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா தமிழ் இல்லை ஹிந்தி இருக்கோங்க,
வேற அதர் லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ்னால உங்களுடைய மதர் டங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழோ இங்கிலீஷோ நீங்க என்ன லாங்குவேஜோ அதுல வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நமக்கு லைன்ஸ் கொடுத்துட்டு அதுல நம்ம மீனிங்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். இதுவுமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா, இது எத்தனை கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 5 கேட்பாங்க. ஓகேவா, டோட்டலா எத்தனை கேட்பாங்க? 5 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 5 கொடுத்துட்டு அதில் நம்ம எத்தனை தான் எழுத சொல்லியிருக்காங்க? தோ பத்தியோங்கா பாவாத் 2 எழுதுனீங்கன்னா போதும். ஸ்டூடெண்ட்ஸ் நான் எத்தனைன்னு சொல்றதை மேலே கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் 2 எழுதுனீங்கன்னா போதும். இது வந்து நீங்க அந்த போயம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, வந்தனா அந்த பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலுக்கான விளக்கம் கவிதா மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது இருக்கு பாருங்க, பத்திய என்ன ஹெட்டிங் கீழே இருக்கும்? பத்திய அப்படின்ற ஹெட்டிங் கீழே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ டோட்டலா இதுலயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெசன்ஸ் இங்க பாருங்க. இதுல ஹிந்தி பிரச்சார் வாகினி 1ல விஷய சூச்சியில பத்திய அப்படின்ற டாபிக் கீழே உங்களுக்கு டோட்டலா இங்க பாருங்க எத்தனை லெசன்ஸ் இருக்குன்ட்டு. இது உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இந்த இண்டெக்ஸ்ல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, ஸோ 8 வரைக்கும் லெசன்ஸ். 9th ஒன் தான் தோஹி. தோஹி இந்த டாபிக் கீழே உங்களுக்கு வந்துருது. ஓகேவா, ஸோ இதுல நம்ம எத்தனை லெசன்ஸ் படிக்க போறோம் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ERCக்கு 1 2 3 4 ஃபர்ஸ்ட் 4 லெசனுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க படிச்சு வச்சுட்டீங்கனாலே ஷுவரா நீங்க வந்து 2 அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, எத்தனை லெசன்ஸ் படிக்கணும்? இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 4 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அது எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஆல்ரெடி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா சேம் இதுதான். இந்த பேராகிராஃப் தான் நமக்கு எக்ஸாம்ல கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம்ல கொடுக்கறதுக்கானது ஒன்னு தமிழ்ல நீங்க எழுதலாம், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்லயும் எழுதலாம், இல்ல வேற லாங்குவேஜ் இருக்கவங்க வேற லாங்குவேஜ்ல எழுதலாம், உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா, ஸோ இதுல தான் நம்ம எத்தனை லெசன்ஸ் படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் 4 லெசன் நம்ம தரவா படிச்சு போறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4th ரோமன் லெட்டர் வந்து உங்களுக்கு தோஹே கேட்க போறாங்க. அதை நம்ம தமிழ்ல திருக்குறள் படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான். கிசி ஏக் தோஹே கா கண்டஸ்த் ரூப் ஜியோங்கா தியோங் லிக்கியே. ஏக் தோஹே அதாவது ஒரு தோஹே நீங்க எழுதணும். ஓகேவா, ஸோ டோட்டலா உங்களுக்கு 1 2 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. எத்தனை எழுத சொல்லுவாங்க? 1. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் எதுன்னு சொல்றேன், அதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ தோஹி நமக்கு எத்தனாவது லெசன் வருதுன்னு சொல்லியிருந்தேன்? 9th லெசன் இல்லையா. ஸோ 9th லெசன்ல தான் நமக்கு தோஹி வருது. ஆக்சுவலாக உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா தோஹி உங்களுக்கு டோட்டலாக 6 கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 6 தோஹி இருக்கும். அதில் நம்ம எதை மட்டும் படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் தோஹி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தீரே தீரே ரேமனான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஷோரா வந்துருது. ஓகேவா, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் தென் 5th ஒன். ஸோ இந்த 3 தோஹேவை நல்லா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. இந்த 3 படிச்சிட்டாலே ஷுவரா இந்த 3லேருந்து 1 நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு தோஹே தான் எக்ஸாம்ல எழுத போறோம். சரியா, ஸோ திருப்பியும் சொல்றேன், செகண்ட், தேர்டு, 5th இந்த தோஹே மட்டும் நீங்க நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5th ரோமன் லெட்டர் வந்து மீனிங்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது தீன் கா அர்த். தீன்னா 3. ஸோ 3 மீனிங்ஸ், 3 இதுக்கான மீனிங்ஸ் வந்து நீங்க எழுதணும். இதுவுமே பிராந்திய பாஷை, உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் தான். இங்கிலீஷோ தமிழ்லையோ எதில் வேணாலும் நீங்க எழுதலாம். ஓகேவா, ஸோ இதுக்குமே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. டோட்டலாக இதில் 8 வந்து வருது உங்களுக்கு. இங்கே பாருங்க, 8 கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ண சொல்றாங்க. ஒரு ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ 3க்கு இதுக்கு 3 மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. 3 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்க எந்தெந்த லெசன்ஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நான் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எந்த லெசன் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே மோஸ்ட்லி லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணிருப்பீங்க, இல்லை லாஸ்ட் மினிட்ல எழுதலாம் அப்படின்ற ஐடியா இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ 5th ரோமன் லெட்டர் நம்ம எந்தெந்த லெசன்ஸ் படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே உங்களுக்கு லெசன்ஸ் வைஸ் இருக்கும். இது எந்த டாபிக் இல்லைன்னு பாருங்க. 5th ரோமன் லெட்டர் வந்து நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாக் 3 ஹிந்தி பிரச்சார் வாகினி 1 கத்திய. கத்தியனா ஸ்டோரிஸ் மாதிரி வருது, எஸ்ஸே கத்திய.
ஓகேவா? ஸோ கத்தின்றது ஸ்டோரிஸ் மாதிரி கொடுக்கறது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 லெசன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய ரோமன் லெட்டர்ஸ் இதுலேருந்து நமக்கு கவர் ஆக போகுது. இங்கே பாருங்கள். ஸோ டோட்டலாக 9 லெசன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது 5th ரோமன் லெட்டருக்கான மீனிங்ஸ்க்கு நம்ம எத்தனை லெசன் படிக்க போகிறோம் அப்படின்னா 1 2 3 4 இந்த ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கான மீனிங்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மீனிங்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கான மீனிங்ஸ் 5th ரோமன் லெட்டரில் வரப்போது 3 அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு 4 லெசனோட மீனிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லை இன்னொரு லாங்குவேஜ்லையோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்க்கு ரீஜனல் லாங்குவேஜோ அதில் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மீனிங்ஸ்க்கு எத்தனை லெசன் படிக்கணும்? ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 6th ரோமன் லெட்டர். ஸோ எக்ஸாமில் 6th ரோமன் லெட்டர் என்ன கேட்க போகிறாங்க? விலோம் சப்த. விலோம் சப்தனா ஆப்போசிட் வேர்ட்ஸ். இது வேணால் நீங்கள் மீனிங் கூட எழுதிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ 6th ரோமன் லெட்டரில் ஆப்போசிட்ஸ் வரும் அப்படின்னு இங்கிலீஷில் கூட நீங்கள் கீவேர்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. 5th ரோமன் லெட்டர் வந்து மீனிங்ஸு, 6th ரோமன் லெட்டர் வந்து ஆப்போசிட்ஸு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 8 கொடுத்துட்டு 3 தான் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதில் நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ 3 அட்டன் பண்ண போகிறோம்னா இதுக்கு எந்தெந்த லெசன்ஸ் படிக்க போகிறோம்? இதுக்கும் ஃபஸ்ட்டு 4 லெசன் தான் நம்ம தரவு பண்ண போகிறோம். ஓகேவா? மீனிங்ஸு ஆப்போசிட்ஸ் ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கான ஆப்போசிட்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க, பிராத்மிக் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நான் இப்போ என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேனோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மீனிங்ஸோட லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி நல்லா சூப்பராக படிக்கலாம் நீங்கள். சரியா? எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். சரி, எல்லாத்துக்குமே நான் மீனிங்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, नेक्स्ट 7th रोमन लेटर पातीங்கன்னா किन्हीं चार वाक्यों को सही या गलत लिखिए. सही या गलत ना ट्रू और फॉल्स. ஓகேவா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம அதே தான் எந்த லெசன்ஸில் படிக்க போகிறோம் அப்படின்னா அதே இந்த கத்தியில் இது எல்லாமே மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, சூஸு, மேட்ச்சு, அப்புறம் ஏக் வாக்கியோங் மேம், அதுக்கப்புறம் தீன் வாக்கியோங் மேம் எல்லாமே இந்த கத்தியிலேருந்து தான் உங்களுக்கு வரும். இந்த டாப்பிக்ல தான் எல்லா ரோமன் லெட்டர்ஸும் மோஸ்ட்லி. இது எத்தனை ரோமன் லெட்டர்ஸ் கவர் பண்ணுதுன்னா 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 5 to 14 ரோமன் லெட்டர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இந்த லெசன்ஸ்குள்ளது தான் ஒரு கத்தி என்ற டாப்பிக்கில் இந்த லெசன்ஸ்குள்ளது தான் எல்லாமே உங்களுக்கு வரும். சரியா? ஓகே, இப்போ சஹியா கலத் பார்த்துட்டு இருந்தோம். 7th ரோமன் லெட்டர் சஹியா கலத்துக்கு எத்தனை லெசன்ஸ்னா ஃபர்ஸ்ட் 3 லெசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 லெசனுடைய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிச்சுக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி இது 5 தான் கேட்குறாங்க. 5 கேட்டுட்டு 4 வாக்கியோங்கோ 4 அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 லெசனில் இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் 3 லெசன் 1, 2, 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸில் இருக்க ட்ரூ ஆர் ஃபால்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 5 கொடுத்துட்டு நம்ம 4 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. சரியா? இதுக்குமே ஈச் கேரிஸ் 1 மார்க். நெக்ஸ்ட் 8th ரோமன் லெட்டர். 8th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி ஜஹக், அதாவது சஹி சப்த சுன்கர், சஹி சப்த சுன்கர் காலி ஜஹக் பரியே, அதாவது கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் கரெக்டான வேர்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ 8th ரோமன் லெட்டருக்கு என்னென்ன லெசன்ஸ் வருது அப்படின்னா இதில் சூஸ்க்கு வந்து 4, 5, 6 இந்த 3 லெசனில் இருக்கிற அந்த சூஸ் வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சூஸ்க்கு 4, 5, 6 இந்த 3 லெசன்ஸில் தான் உங்களுக்கு சூஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேவா? அது 8th ரோமன் லெட்டரில் வரப்போகுது. 4, 5, 6 வந்து சூஸ். நெக்ஸ்ட் வந்து 9th ரோமன் லெட்டர். निम्नलिखित वाक्यों को जोड़िए அப்படின்னா மேட்சிங். ஓகேவா? ஸோ மேட்சிங் பார்த்தீங்கன்னா 9th ரோமன் லெட்டருக்கு எந்தெந்த லெசன்ஸ்னா உங்களுக்கு அதுவுமே சூஸ்க்கு 4, 5, 6 லெசன் படிச்சிங்க இல்லையா, அதே மாதிரி தான் மேட்ச் த ஃபாலோவிங்க்கும் 4th லெசன், 5th லெசன், 6th லெசனில் இருக்கிற அந்த மேட்ச் த ஃபாலோவிங் நீங்கள் படிச்சுக்கணும். அதாவது 4th லெசன், 5th லெசன், 6th லெசனில் இருக்கிற மேட்ச் த ஃபாலோவிங் டிக் பண்ணிக்கோங்க.
இது வந்து எத்தனை மார்க்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்க போறாங்க. இதுமே ஒரு ஆன்சருக்கு வந்து 1 மார்க். நெக்ஸ்ட் 10th ரோமன் லெட்டர். ஸோ 10th ரோமன் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கின்ஹிங் சார் கி காலி ஜஹக் வரியே. காலி ஜஹக்னா இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுவுமே சூஸ் மாதிரி தான். 5 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ணணும் நீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எந்தெந்த லெசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7th லெசன், இது லாஸ்ட் 3 லெசன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஃபில்அப்ஸ் வந்து கேட்பாங்க. 7th லெசன், 8th லெசன், 9th லெசன். ஓகேவா? இந்த 3 லெசன்லேருந்து தான் உங்களுக்கு ஃபில்அப்ஸ் வரப்போகுது. நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 10th ரோமன் லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், 7th, 8th, 9th இந்த 3 லெசன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் 11th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கின்ஹிங் சார் शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. அதாவது நம்ம மேக் தி சென்டென்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம் இல்லையா, வாக்கியத்தில் அமை. அதுதான் ஹிந்தியில வாக்கியோங் மேம் கீஜியே. கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை அதை சென்டென்ஸாக நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. 8 கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணணும்? 4 அட்டன் பண்ணணும். 11th ரோமன் லெட்டர் மேக் த சென்டென்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11th எது வரும்னா மேக் த சென்டென்ஸ் வரும். இதுக்கு நீங்கள் எந்த லெசன்ஸ் படிக்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க இந்த 7 and 8 லெசன்ஸில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். 9th லெசன்லேயும் இருக்குது வாக்கிய மேக் த சென்டென்ஸ். பட் நீங்கள் இந்த 2 லெசனில் இருக்கிறத படித்தாலே உங்களுக்கு அதுக்குள்ளேயே நீங்கள் 4 அட்டன் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாமில் வந்துடும். ஓகேவா? ஸோ 7th and 8th லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th ரோமன் லெட்டர். ஸோ 12th ரோமன் லெட்டர் என்ன உங்களுக்கு किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में, अதாவது 1 line आंसर, राइट इन 1 line. ஸோ 12th ரோமன் லெட்டர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. 12th 8 கொஷின்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு 4 தான் அட்டன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எத்தனை எழுதணும்? 8ல் 4 எழுதணும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ் இருக்கு. அப்போ 4 2s are 8. ஸோ 12th ரோமன் லெட்டருக்கு நமக்கு 8 மார்க்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு என்னென்ன லெசன்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 லெசனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எது ஃபர்ஸ்ட் 3 லெசன்? பேஷேவர், हमारा घर, கன்னியாகுமரி இந்த 3 லெசன்ல இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது 12th ரோமன் லெட்டருக்கானது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ரோமன் லெட்டர் கொஞ்சம் பிக் ஆன்சர்ஸ் மாதிரி. किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3-3 वाक्यों में लिखिए. ஓகேவா? ஸோ 3 லைன்ஸ்ல வந்து எழுத சொல்றாங்க. 13th ரோமன் லெட்டர் இதுல உங்களுக்கு எப்படின்னா 4 கொடுத்துட்டு 4 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதுல 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்க எழுதணும். ஸோ 2 எழுதினா போதும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா இந்த ரோமன் லெட்டருக்கு நமக்கு 8 மார்க்ஸ் கிடைக்க போகுது. இங்க பாருங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ? 4 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 13th ரோமன் லெட்டருக்கு எந்தெந்த லெசன் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் உங்களுக்கு மேக் த சென்டென்ஸ்க்கு படிச்ச மாதிரி தான். 7th லெசன் 8th லெசன்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 லெசனை நீங்க படிச்சுட்டாலே ஷுவரா 8 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். ஓகே? இது எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி மீனிங் படிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ரோமன் லெட்டர். 14th ரோமன் லெட்டர் வந்து உங்களுக்கு किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? 5 சென்டென்சஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் வந்து பிராந்திய பாஷாமேன்னு என்னது? உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷ்லயோ நீங்க வந்து எழுத சொல்றாங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதணும். அதுதான் டிரான்ஸ்லேஷன். இதான் எழுதிக்கோங்க. அனுவாதனா டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்த்தல். ஸோ இதுக்குமே நல்லாவே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன 8 கொடுத்துருவாங்க. 8 கொடுத்துட்டு அதில் நீங்கள் எத்தனை எழுத போறீங்க? 5 தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த 14th ரோமன் லெட்டருக்கு நம்ம எத்தனை டிரான்ஸ்லேஷன்ஸ் லெசன்ஸ் படித்தா போதும் அப்படின்னா உங்களுக்கு இதில் டோட்டலாக ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கும் 10 லெசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த 10 லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு 6 லெசனுடைய டிரான்ஸ்லேஷன் நம்ம நல்லா படிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6 லெசனுடைய டிரான்ஸ்லேஷன் ஈவன் ஹிந்தி டு தமிழ், தமிழ் டு ஹிந்தி ரெண்டுத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு 6 லெசன் படித்தா போதும். ஸோ அது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாக் 5ன்னு கொடுத்துட்டு அனுவாத் அபியாஸ்னே உங்களுக்கு தனியாக இண்டெக்ஸ் இருக்கும். அனுவாத் அபியாஸ்னா தான் மொழிபெயர்த்தல், டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் விஷய சூச்சியில்
ரெண்டு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஒன்று என்னது, நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் பிராந்திய பாஷாமே அனுவாத், நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன். அடுத்தது ஹிந்தியுமே அனுவாத். அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழும் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டாங்கன்னா நாம ஹிந்தியில அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான் 14th and 15th ரோம் லெட்டர்ல நமக்கு வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 10 லெசன் டிரான்ஸ்லேஷன் படிச்சாலே போதும். ஈவன் 14th ரோம் லெட்டருக்கும் அதே தான், 15th ரோம் லெட்டருக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் 6 லெசன், டோட்டல் லெசன் 10, அதில் ஃபர்ஸ்ட் 6 லெசனுடைய டிரான்ஸ்லேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது ஹிந்திலேருந்து தமிழோ இங்கிலீஷ்லோ எழுதணும். இங்கே பாருங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹிந்தியில இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஓகேவா? இதை ஹிந்தியில் நீங்கள் அப்படியே எழுதணும். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, கின்ஹிங் 5 வாக்கியம் का अनुवाद हिंदी में कीजिए, ஹிந்தியில் எழுதணும். ஓகேவா? ஸோ 14th ரோம் லெட்டருக்கு ஒரு கொஷனுக்கு 1 மார்க் தான் கொடுக்குறாங்க. 5 மார்க்ஸ் வருது, 5 அட்டன் பண்ணணும். அதனால் நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழ் டு ஹிந்தி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சருக்கு வந்து 2 மார்க்ஸ் நமக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா. இங்கே பாருங்க 10 கொடுத்துருக்காங்களா மார்க்கு. ஸோ எத்தனை எழுத போகிறோம், 5. அப்போ 5 2s are 10, ஒரு ஆன்சருக்கு 2 மார்க்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் 6 லெசனை நல்லா தரவு பண்ணி எழுதி பார்த்துருங்க. இதுவுமே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 16th, கிசி ஏ கஹானி கா சாராங்ஷ். கஹானின்னு என்னது, கதை, ஸ்டோரி இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு கதைக்கான சம்மரி வந்து உங்களை எழுத சொல்றாங்க. ஸோ இதுவுமே நம்ம நிறைய படிக்க போறது கிடையாது. ஸோ எத்தனை லெசன்ஸ் மட்டும், டோட்டலாக 9 லெசன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, இது இதில் இருக்குன்னா பாக் 4 ஹிந்தி பிரச்சார் வாகினி 1 கஹானி கதை கீழே டோட்டலாக உங்களுக்கு 9 ஸ்டோரிஸ் இருக்கும். இங்கே பாருங்க, டோட்டலாக 9 ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 எஸ்ஸே நல்லா தரவு பண்ணிட்டாலே போதும். அதாவது இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சொல்றது. ஆல்ரெடி நீங்க நிறைய எஸ்ஸேஸ் கதை படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு நாலேஜும் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். மோஸ்ட்லி எல்லா ஸ்டோரிஸ் ஹிந்தியில மட்டும் ஸ்டோரிஸ் வந்து எல்லா ஸ்டோரியும் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண முடியும். ஒரு ஸ்டோரி எப்படி ஃபார்ம் பண்றாங்க, ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோரி படிக்கிறது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ இது வந்து எக்ஸாம்ல லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்காக மோஸ்ட்லி நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாருமே ரெஃபர் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் தான். ஓகே, கஹானியில் ஃபர்ஸ்ட் 2 லெசனுடைய சம்மரி நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லெசனுக்கான மீனிங்ஸும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? இந்த கதைக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெசன் லாஸ்ட் ரோம் லெட்டரானது எஸ்ஏ இல்லையா? ஸோ எஸ்ஏ எந்த லெசன் படித்தா போதும், ஃபர்ஸ்ட் 2 லெசன். ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மார்க். எஸ்ஏக்கு வந்து 10 மார்க் கொடுக்குறாங்க, நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? எஸ்ஏல நல்லா எழுதி பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரைட்டிங் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இந்த டைமிங்குள்ளே முடிக்க முடியும், ஸ்பீடாக எழுத முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி விட்டுறீங்க. நம்ம ஒரு நியூ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட்டிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு எந்த லெட்டர், எந்த கக்க ககங்க டடன்னு அதெல்லாம் எந்த நா போடணும், எந்த க போடணும், அதில் எல்லாமே நிறைய கன்ஃபியூஷன் வரும். படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், பட் ரைட்டிங் வரும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க. ஸோ அதனால நல்ல எஸ்ஏஸாவது அட்லீஸ்ட் வந்து நல்லா ரைட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இவ்வளோதான் நமக்கு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஷின் பேப்பர் மாடல்ஸ் 2 மாடல் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் செல்ஃபாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒரு டைமிங் செட் பண்ணிக்கோங்க, செல்ஃபாகவே டெஸ்ட் எழுதுங்க. இங்கே பாருங்கள், டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 hours பேப்பர், 2.5 மணி நேரம் நல்ல டைம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிளும் வந்துருச்சு. எக்ஸாம் டைம் டேபிள் நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அதில் டைமிங்ஸும் பார்த்துக்கோங்க, எந்த டேல வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் தென் எப்படி நீங்கள் ரோல் நம்பர் எடுக்கணும், எப்படி நீங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும், எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் செல்ஃபாக எழுதுறதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லா கைடன்ஸும் நம்மளோட வீடியோஸில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் ஆகும்போது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் 2 மாடல் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள்.